எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் பெரம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஏப்ரல் மாதம் 2016 நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கேஸ்குள்ளே போகலாம். ஏப்ரல் மாதம் 2016 28ஆம் தேதி அன்னைக்கு ஜிசா அவங்க வீட்டில் இருந்து தனியாக இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வெளியே போயிடுறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலே தகப்பனை இழந்தவர், பெரிய பின்புலம் இல்லாதவங்க, ஆனால் படிப்பில் கெட்டிக்காரி. அவங்க தன் படிப்பு மேலே வச்சிருந்த நாட்டத்தில் அவங்க அட்வொகேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துக்காகவே படிக்கிறாங்க. படித்து பிஏ பிஎல் வரைக்கும் வந்துடுறாங்க. அந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிற வேலையில், அவங்க வீட்டில் இருந்து தனிமையில் இருந்து படிச்சுட்டு இருக்கிற வேலையில் ஒரு மதிய நேரத்தில் யாருனே தெரியாத ஒரு நபர் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்கள சரமாரியாக தாக்கி அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்கள கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம். இதை சாயந்தர நேரத்தில் அவங்களோட தாயார் வீட்டில் பார்க்கும்போது இந்த கொடூரமான காட்சியை கண்டு பதறி துடித்துடுறாங்க. இதற்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு தகவல் உடனே கொடுக்கப்படுது. அங்கே அருகாமையில் உள்ள போலீஸார் உடனே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. பண்ணி இதனோட விசாரணை தீவிரமாக நடந்துட்டு இருக்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு பல சஸ்பெக்ட்கள் கிடைச்சாலும் எந்த ஒரு பெரிய பிரயோஜனமான தகவல்களும் இல்லை. போலீஸார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலையும் அதையும் சிசிடிவியும் பயங்கர தீவிரமாக தேடுறாங்க. ஏன்னா 3க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்படுது. 300க்கும் மேற்பட்ட போலீஸார் இந்த கொலைகாரன் யாரு அப்படிங்கிற அந்த நபரை சீக்கிரத்தில் பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் ராவும் பகலுமா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஃபோக்கஸ்டாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. இறுதியாக ஒரு சில ஐவிட்னஸ் மீன்ஸ் எப்படி சொல்ல, அவங்க அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்களோட கருத்துக்களின்படி ஒரு மஞ்சள் சட்டை அணிந்த ஒரு நபர் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போனதாக ஒரு தகவல் இருக்கு. அப்போ அது யாரு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இது ஒரு மைக்ரண்ட் லேபர், அதாவது வெளி மாநிலத்தில் இருந்து இங்கே தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறது தெரியுது. அந்த நபர் யாரு என்ன அப்படிங்கிற, அவர் எங்கே தங்கியிருந்தாருன்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த நபர் இல்லை. அந்த நபர் எங்கே போயிருப்பாரு, ஒருவேளை தன்னோட சொந்த ஊருக்கு போயிருப்பாரா அப்படி போலீஸார் அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிய வருது. அவருக்கு உடன் பிறந்தவர்கள் 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் அப்படின்னு இருக்கிற வேலையில தான் அந்த நபர் அந்த நபரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமீருல் இஸ்லாம் அப்படிங்கிற நபர் தான் அங்கேருந்து இங்கே வேலைக்காக வந்திருக்காரு. இவர் எப்போ கேரளாவுக்கு வேலைக்கு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை நடக்கிறதுக்கு சரியா 6 மாதங்களுக்கு முன்பு மட்டும்தான் இவர் இங்கே தங்கியிருக்காரு. இப்படி இந்த 6 மாத காலத்தில் இவர் எப்படி நோட்டமிட்டு இந்த பெண்ணை எப்படி சீரழித்து கொலை பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்க. இந்த நபரை அசாமுக்கு தேடி போன போலீஸாருக்கு அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை, இவர் அங்கே வரலை அப்படிங்கிறதும் தெரிய வருது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. அந்த நபரோட மொபைல் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண போகும்போது அந்த நபர் தமிழ்நாட்டில் இருக்கிறதாக தெரிய வருது கேரளா போலீஸுக்கு. உடனே கேரளா போலீஸ் தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்களோட விசாரணையை இவரை தேடுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. 2016 ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளா போலீஸ் இறங்கி அதிரடியாக சோதனை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் இவரை தேடி திரியும் போது ஜூன் 16ஆம் தேதி இந்த நபர் ஒரு ஃபேக்ட்ரியில இருந்து வேலையை முடிச்சுட்டு வெளியே வர்ற டைமில் போலீஸார் இவர் தான் அப்படிங்கிறத இது பண்ணி கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கஸ்டடிக்கு கொண்டு போகிறாங்க. கேரளாவுக்கு கொண்டு போய் அங்கே வச்சு விசாரணைகள் நடக்குது. முதல்ல இவர் மீடியா கிட்டலாம் போலீஸ் அழைச்சிட்டு போகும்போதே கொடுக்குற தகவல் என்னன்னா, நான் அப்பாவி, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் திருப்பி ஒவ்வொரு மீடியா சேனலுக்குமே இந்த நபர் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் போலீஸோட துரித நடவடிக்கைகளில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணியோட நகை இடுக்கில் இருந்து அவங்களுடைய அந்த ஸ்கின் டெட் செல்ஸை எடுக்கிறாங்க. எடுத்து அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவங்க அது என்ன யாருடைய ப்ரொஃபைலில் வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த டைமில் தான் இஸ்லாமை கைது பண்ணி கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர்ற வேலையில்
இந்த நபர்கிட்ட இருந்து பிளட் சாம்பிள் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பெண்மணிகிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிளும் இதுவும் 100% மேட்ச் ஆகுது. எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் 100% மேட்ச் ஆனனால இவர் தான் அந்த கொலைகாரன் அப்படிங்கிறத வந்து போலீஸார் வந்து இது பண்ணுறாங்க. போலீஸாரோட கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் தான் இந்த கொலையை செஞ்சேங்கிறத ஒப்புக்கொள்கிறாரு. கேஸ் வந்து கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. பயங்கரமான ஆர்கியூமெண்ட்லாம் இதாகுது. நீங்கள் வந்து ஒரு ஆள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக மைக்ரேன் லேபரை பிடிச்சி இது பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி இது பண்ணுறாங்க. அப்படி என்ன நடந்தாலும் போலீஸ் வந்து 100% இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறதுல வந்து அவங்க இது பண்ண எவிடன்ஸு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் எல்லாத்தையும் வச்சு இவன் கொலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஆயுதங்களையும் போலீஸார் வந்து கைப்பற்றுறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவன் தங்கி இருந்ததுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பில்டிங்கில் இவன் தூக்கி போட்டு போனதாகவும் அதை வந்து இவனே எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரியான எவிடன்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சு இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. 2017 இவனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரளா நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்குது. இவன் அதற்கு மேல்முறையீடு பண்ணுறான். அப்படி ஒவ்வொரு இதாக நடக்குது. 2020 கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த டெத் சென்டென்ஸை வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிற மாதிரி குறைச்சி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாரும் சேர்ந்து திரும்ப இது பண்ண போகும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போகுது. இந்த கேஸை வந்து அங்கே உள்ள ஜட்ஜஸ் வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன இது பண்ணுறாங்கன்னா டெத் பெனால்ட்டி இப்போ கொடுக்க முடியாது இருக்கிற லா அண்ட் ஆர்டர் இதில் வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் சென்டென்ஸை அவங்களும் உறுதிப்படுத்தி வெளிமாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்த இந்த நபர் வந்து தான் வேலையை மட்டும் பார்த்துருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் தான் படித்து ஒரு அட்வொகேட் ஆகணுங்கிற ஒரு ஆசையோட ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணியோட வாழ்க்கை இப்படி பறி இருக்காது. இவரும் இந்த மாதிரி ஜெயிலில் போய் இருந்திருக்க வேண்டாம். சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கதவை பூட்டிட்டு இருங்க. எந்த ஒரு தெரியாத நபர் வந்து உதவிங்கிற பேரில் எப்படி இது பண்ணாலும் கதவை திறந்து பதிலளிக்காதீங்க. வீட்டில் உள்ளே இருந்தே நீங்கள் பதில் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃப்டியாக இருக்க முடியுமோ அவ்வளோ சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.